அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. வீணா குப்தா அப்படின்ற அம்மாவுடைய வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். யார் இந்த வீணா குப்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டெல்லியை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்க வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நம்பவே முடியாததா, இப்படியெல்லாம் பாபா பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இவங்க வாழ்க்கையில பல அதிசயங்களை பாபா நிகழ்த்தி இருக்காரு. இன்னைக்கு சொல்ல போற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பாபா ஒரு கார் டிரைவரா வந்து இவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்றத சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, பாபா கார் டிரைவரா வந்து இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இன்னைக்கு அதை பத்தின பாபா நிகழ்த்தின அந்த லீலையை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ சொல்ல போற இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, வீணா குப்தா அம்மா அவங்களுடைய மருமகனான அஜய் அப்படின்றவர் கூட ஷிரடிக்கு போகும்போது நடந்தது. இவங்களுடைய மருமகனான அந்த அஜய்ன்றவர் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய தீவிரமான பக்தர். பாபா மேல அன்பும் பாசமும் பிரியமும் கொண்டவர். இவரு ஆக்ராவில் வசிச்சுட்டு வராரு. இந்த அம்மா வீணா குப்தா டெல்லியில வசிச்சுட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேருமே ஷிரடிக்கு போய் பாபாவை பார்க்கணும்னு முடிவு பண்ணி அவங்க ஊர்ல இருந்து ஷிரடிக்கு வராங்க. ஷிரடியில அங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. இவங்களுடைய மருமகனான அந்த அஜய்ன்றவர் பார்த்தீங்கன்னா ஷிரடியில இருக்கக்கூடிய பாபா கோவிலுக்கு அடிக்கடி போகக்கூடிய பழக்கம் உடையவர். மாசத்துக்கு ஒரு முறை சில நேரங்கள்லையும், சில நேரங்கள்ல மாசத்துக்கு 2 முறை கூட ஷிரடியில இருக்கக்கூடிய பாபாவை போய் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறவர் தான் இந்த அஜய்ன்றவர். அந்த கோவில்ல இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே இந்த அஜய்ன்றவருக்கு தெரியும். இவர் இந்த மாதிரி அடிக்கடி பாபா கோவிலுக்கு போறதால அங்க இருக்கவங்க எல்லாரையும் கூட இவருக்கு தெரியும். அவங்க எல்லாருக்கூடயும் ஒரு நல்ல அறிமுகமும் அவருக்கு வந்து ஏற்படுது. இவர் தான் அஜய் அப்படின்றது அந்த கோவில்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். கோவிலுக்கு உள்ள போறதுக்கும் டைரக்டா இவருக்கு வந்து அனுமதி இருக்குது. ஏன்னா மாசத்துக்கு 2 முறை போய் அங்க பாபாவெல்லாம் பாக்குறாரு, அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசுறாரு இல்லையா. அதனால ஷிரடியில இவருக்கு வந்து நிறைய இடங்கள், நிறைய பேரை வந்து இந்த அஜய்ன்றவருக்கு தெரியும். இப்ப அவர் கூட தான் இந்த வீணா குப்தா அம்மா போலான்னு சொல்லி இங்க ஷிரடிக்கு வந்திருக்காங்க. இவங்களுடைய மருமகன் அஜய் இருக்கார் இல்லையா, அவரு வந்து ஷிரடியில இருக்கக்கூடிய துவாரகா மாய்க்கு போறதுக்கு முன்னாடி அங்க வந்து பாபாவுடைய துணியில போடுறதுக்கு தேவையான அந்த ஹவன் பொருட்கள் சொல்லுவாங்க, அது எல்லாத்தையுமே வாங்கி ஒரு பெரிய பையில வச்சிருக்காரு. ஹவன் அப்படின்னா என்னன்னா ஹோம திரவியங்கள். பாபாவுடைய துணியில அந்த கட்டை அதெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே ஒரு பெரிய பையில வாங்கி வச்சிருக்காரு. அந்த பை பாத்தீங்கன்னா ரொம்ப கனமா இருக்கு, ஃபுல்லா இருக்கு. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில பாபாவுக்கு நடைபெறக்கூடிய காக்கட்டாரத்தில கலந்துக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. காக்கட்டாரத்தி அப்படின்னா என்னதுன்னா, பாபாவுக்கு அதிகாலையில் நடைபெறக்கூடிய ஒரு ஆரத்தி, அதுக்கு பேர் தான் காக்கட்டாரத்தி. காலையில் 4ல இருந்து 6க்குள்ள பாபாவுக்கு நடக்கும். அந்த நேரத்தில் பாபாவுக்கு அபிஷேகம், அலங்காரம், அந்த தூப ஆரத்தி எல்லாமே வந்து காட்டுவாங்க. அந்த ஆரத்தியில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு அவங்களுக்கு எந்த வண்டியுமே கிடைக்கல. ரொம்ப நேரமாக வண்டிக்காக காத்துட்டு இருக்காங்க. எந்த வண்டியுமே வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இவங்களுடைய மருமகன் அஜய் இருக்கார் இல்லையா, அவரு வந்து மனசுலயே பாபா கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. பாபா, நாங்க வந்து அங்க வந்து காக்கட்டாரத்தில கலந்துக்கணும், இந்த பை வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கு, எங்களால் வந்து இதை தூக்கிட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி மனசுலேயே அவருடைய பிரச்சனையை சொல்லி வேண்டிக்கிறாரு. இவங்க தங்கியிருக்க ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நடக்கிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, கிட்டத்துலேயே தான் இருக்குது. ஆனால் அந்த பை வெயிட்டாக இருக்கிறதால அவங்களால நடந்து போக முடியல. அதனால் வந்து அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், இப்போ ஒரு ஸ்டாப்புன்றோம் இல்லையா, அந்த மாதிரி டிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு வாகனம் தேவை, இவ்வளோ வெயிட்டை தூக்க முடியல அப்படின்னு சொல்லி மனசுலேயே அவங்க மருமகன் அஜய் வந்து பாபா கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரு. இவங்க இப்படி வந்து ஏதாவது வண்டி வருதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு இனோவா கார் வருது. அந்த கார் டிரைவர் கிட்ட இவங்களுடைய மருமகன் அஜய் இருக்கார் இல்லையா, அவரு போயிட்டு, நாங்கள் வந்து துவாரகா மாய்க்கு போகணும், எவ்வளோ வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 50 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து காரில் ஏறி துவாரகா மாய்க்கு போகிறாங்க. அங்கே வந்து இந்த டிரைவரை வந்து வெயிட்டிங்கில் வச்சுட்டு அங்கே போகிறாங்க. அவங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடைபெறக்கூடிய காக்கட்டாரத்தில இவங்க போய் கலந்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சமாதி மந்திருடைய பொறுப்பாளர், பாபாவுடைய சமாதி இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பாளர் வந்து இந்த அஜயை பார்த்துட்டு கேட்குறாரு, அஜய் நீங்கள் எப்போ வந்தீங்க, வாங்க அங்கே வந்து சோட்டி ஆரத்தியில் பாபாவுடைய சமாதி மந்திரில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிடுறாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த அஜய்ன்றவரை அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து சமாதி மந்திரில் நடைபெறக்கூடிய அந்த ஆரத்தியில் கலந்துக்க சொல்கிறாரு. சோட்டி ஆரத்தி அப்படின்னா என்ன
என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஆரத்தி, காக்கட் ஆரத்தி அப்படின்னாக்கா பெரிய ஆரத்தி. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, காக்கட் ஆரத்தி நடைபெறும் போது பாபாவுக்கு வந்து பெரிய மந்திரங்கள், பெரிய அந்த அவருடைய ஃபுல் ஆரத்தி பாடல் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பாடி இத்தனை வாட்டி வந்து கற்பூரம் காட்டணும்னு சொல்லி அது எல்லாமே பண்ணுவாங்க. நிறைய கோவில்களில் இந்த காக்கட் ஆரத்தி நடைபெறும். இதில் வந்து நீங்கள் கலந்துட்டு இருந்திருப்பீங்க. அரை இல்லை 3/4 மணி நேரம் வந்து அந்த ஆரத்தி பண்ணி பாபாவுக்கு முடிப்பாங்க. இப்போ இந்த சோட்டி ஆரத்தி அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து நார்மலாக வந்து பாபாவுக்கு ஒரு ஊதுபத்தி, சின்னதாக ஒரு கற்பூரம், சின்னதாக ஒரு மந்திரம் சொல்லி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து சோட்டி ஆரத்தி அப்படின்றது. இப்போ அந்த சமாதி மந்திரில் நடைபெறக்கூடிய இந்த சின்ன ஆரத்தியில் கலந்துக்கிறதுக்காக இவங்க 2 பேரையும் அந்த சமாதி மந்திருடைய பொறுப்பாளர் வந்து கூப்பிடுறாரு. இவங்க மருமகன் அஜய் வந்து என்ன சொல்றாருன்னா, முதல்ல வந்து நம்ம காக்கட் ஆரத்தியில கலந்துக்கலாம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சமாதி மந்திரில் நடைபெறக்கூடிய அந்த சோட்டி ஆரத்தியில போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீணா குப்தா அம்மா கிட்ட சொல்றாரு. இப்போ அந்த வீணா குப்தா அம்மாவுக்கு வந்து ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் போகணும்னு தோணுது. அதனால அவங்க மருமகன் அஜய் கிட்ட இங்கே பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு ஹோட்டலில் வந்து நான் அனுமதி கேட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே இவங்க வந்த அந்த இன்னோவா கார் இருக்கு இல்லையா, அந்த கார் டிரைவர் இந்த வீணா குப்தா அம்மாவை பார்த்துட்டு என்ன கேட்குறாருன்னா, சீக்கிரமா என்னுடைய 50 ரூபாய் கொடுங்க, நான் குளிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்குறாரு. இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, இவர் எதுக்கு வந்து இவ்வளோ அவசரமா குளிக்க போகணுன்றாரு, குளிச்சுட்டு எங்க போறாரு அப்படின்ற மாதிரி அவர் வித்தியாசமா வீணா குப்தா அம்மா அவரை பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க 2 பேர் கான்வர்சேஷன் நடக்கும்போது பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய பூக்கடைங்க, பாபாவுக்கு வந்து மாலை கட்டுறவங்க எல்லாம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. உடனே அந்த டிரைவர் என்ன சொல்றாருன்னா, சரி எனக்கு தர வேண்டிய அந்த 50 ரூபாய்க்கு மாலையை வாங்கி என்னுடைய சமாதியில வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் வந்து சொல்றாரு. இவங்களுக்கு இன்னும் குழப்பமா இருக்கு, இவர் இன்னும் என்னுடைய சமாதின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, வீணா குப்தா அம்மா அங்க இருக்கக்கூடிய அந்த பூக்கடையில வந்து 50 ரூபாய்க்கு ஒரு நல்ல மல்லிப்பூ மாலை, நல்ல பெரிய மாலையாவே அவங்களுக்கு வெறும் 50 ரூபாய்க்கு கிடைக்குது. இப்போ வந்து 50 ரூபாய்க்கு அரை முழம் மல்லிப்பூ கூட வாங்க முடியாது. ஆனா வந்து இதெல்லாம் எப்பவோ நடந்தது, அதனால நல்ல பெரிய நீட்டான மல்லிப்பூ மாலை வந்து 50 ரூபாய்க்கு இவங்களுக்கு கிடைக்குது. அதை வாங்கிக்கிட்டு உள்ள வந்து பாபாவுடைய சமாதி மந்திருக்கு போறாங்க. அங்க அந்த சோட்டி ஆரத்தி நடக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு பாபாவுக்கு நடைபெறக்கூடிய அந்த சோட்டி ஆரத்தியில முன்னிலையில, அதாவது முன்னாடி நிற்பாங்க இல்லையா, அந்த வரிசையில வந்து இவங்களும் இவங்க மருமகனும் நின்று பாபாவுக்கு நடைபெறக்கூடிய அந்த சோட்டி ஆரத்தியை பார்த்துட்டே இருக்காங்க. பாபாவுடைய அந்த ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் பூசாரி வந்து நேரா இவங்க கிட்ட வந்து இவங்க கையில இருக்கக்கூடிய அந்த மல்லிப்பூ மாலையை வாங்கிக்கிட்டு போயிட்டு பாபாவுடைய சமாதியில அணிவிக்கிறாரு. அந்த நொடி இவங்க 2 பேருக்குமே ஒரே உணர்வு, பாருங்க நான் தான் உங்ககிட்ட பூ வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பாபாவுடைய அந்த உள்ளுணர்வு, அவருடைய குரல்லாம் கேட்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து அந்த வீணா குப்தா அம்மாவுக்கு பாபா வந்து அந்த ஒரு உணர்வை வந்து கொடுத்துருக்காரு. நான் தான் உங்ககிட்ட அந்த மாலையை வாங்க வச்சேன் அப்படின்றத வீணா குப்தா அம்மாவுக்கு உணர்த்தி இருக்காரு. அப்போதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, வந்த டிரைவர் சாதாரண மனுஷன் இல்லை அப்படின்றது. இவங்க பிரார்த்தனை செஞ்ச உடனே அந்த இன்னோவா கார் வந்து வந்தது. அதே மாதிரி அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே நான் குளிக்க அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தாரு, பேசிகிட்டே இருந்தாரு இந்த வீணா குப்தா அம்மா கிட்டன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்ம எல்லாரும் எப்போ குளிப்போம், காலையில் குளிப்போம். பாபா எப்போ அப்போ வந்து குளிப்பார், குளிக்கிறதுனா அபிஷேகம் அவருக்கு வந்து எப்போ நடைபெறும், காலையில் காக்கட் ஆரத்தியில். அதை தான் வந்து பாபா நான் குளிக்கிறதுக்கு போகணும் அப்படின்றத ஒரு மாதிரி சூட்சுமமாக இவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. ஆரத்திக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சமாதி மந்திரில் நடைபெறக்கூடிய அந்த சோட்டி ஆரத்தியில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்றது வந்து இவங்க பிளானே பண்ணலை. அதுவும் வந்து இவங்களுக்கு தானா பாபா வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு. இவங்க திட்டமிடாத அந்த சமாதி மந்திருடைய தரிசனமும் அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிது. அதே மாதிரி இவங்க வாங்கிட்டு வந்த அந்த மாலையை பாபாவுடைய சமாதியில் அணிவிக்கும் போது கரெக்டாக எக்ஸாக்டாக இவங்க வாங்கிட்டு வந்த அந்த மாலை பார்த்தீங்கன்னா சமாதியினுடைய அகலத்துக்கு கரெக்டாக பொருந்துச்சு அப்படின்றதையும் இந்த வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த வீணா குப்தா அம்மா இந்த பேட்டியில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதுதான் நாங்கள் உணர்ந்தோம் அது பாபாவே எல்லாத்தையும் அவரே தன்னுடைய வேலைகளை நடத்திக்கிறாரு. சில நேரங்களில் இப்படி நடைபெறக்கூடிய சின்ன சம்பவங்களுக்கு பின்னாடி பெரிய பெரிய அர்த்தம் இருக்கும் அப்படின்றதையும் வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. பாபாவின் உறுதிமொழிகளில் ஒன்று, என் சமாதி என் பக்தர்களின் தேவைகளை நிறைவேற்றும். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று, உறுதியான நம்பிக்கை, பிறகு பாபா நமக்கு சரியானதை செய்து தருவார் அப்படின்றத சொல்லி இந்த பேட்டியை முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பாபா இன்னோவா கார் டிரைவரா வந்து ஒரு நேரடி தரிசனத்தை தந்து அவங்களுக்கு எல்லா உதவியுமே இந்த வீணா குப்தா அம்மாவுக்கு செஞ்சிருக்காரு.
இதெல்லாம் வந்து கேட்குறவங்களுக்கு நம்ப முடியாததா இருக்கலாம். ஆனால் பாபா இதையெல்லாம் செய்யக்கூடிய சக்தி படைச்சவர். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பாபா வந்து பல இடங்கள்ல நம்மளுக்கு நேரடியாக வந்து நம்மக்கிட்ட சில விஷயங்களை பேசியிருக்கலாம். ஆனால் அது பாபா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமலே போயிருக்கும். சில நேரங்களில் நம்மளுக்கு நடைபெறக்கூடிய கெட்டதுலேருந்து அவர் வந்து நம்மளுக்கு வழிகாட்டி இருக்கலாம். யார் மூலமாவது வந்து பேசியிருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம்னா யார் மூலமாக வந்து நம்மளுக்கு ஆறுதல் கூட சொல்லியிருக்கலாம். அது பாபா அப்படின்றது நம்மளுக்கு அந்த நொடி நம்மளுக்கு தெரியாது. அது எல்லாமே போக போக நம்மளுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் போது, ஆமாம் இந்த நேரத்தில் இவங்க வந்து நம்மக்கிட்ட இதை பேசலைன்னா நம்ம வாழ்க்கை என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி பாபாவுடைய அனுகிரகத்தை நம்ம உணர ஆரம்பிப்போம். இது எல்லாமே உண்மையாக நடந்தது. இவங்க எல்லாருமே வந்து ஒரு பிரபலமான சாய்பாபா சேனலில் பேட்டியும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னாலும் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வீணா குப்தா பாபா மிராக்கிள்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இவங்க பேசின எல்லாமே ஹிந்தியில் வரும். நீங்கள் டேரெக்டாக போய் கூட பார்க்கலாம். இப்போ சொன்ன பாபா நிகழ்த்தின இந்த லீலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக இந்த வீணா குப்தா அம்மா வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின இன்னொரு அதிசயத்தையும் அவங்க அளித்த பேட்டியையும் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.